துருபதனை அழித்து விட்டான் அர்ஜுனன். அவன் தலைகுனிந்தபடியே அங்கிருந்து பாஞ்சாலம் நோக்கி நடந்தான். செல்லும் வழியில் அவமானம் அவனை பிடுங்கி தின்றது. இந்த துரோணரை கொன்றே தீர வேண்டும். அவன் உயிர் போகும் நாள்தான் எனக்கு இனிய நாள். ஐயோ கடவுளே, என் வாழ்நாளுக்குள் அது நிறைவேறாவிட்டால் என் வம்சாவழியரானது அவனை கொல்ல வேண்டும். ஆனால் எனக்கு பிள்ளை வரம் இதுவரை இல்லையே, என்ன செய்வேன் என புலம்பினான். அத்துடன் அர்ஜுனனின் வில்லாற்றல் பற்றிய நினைவும் எழுந்தது. மிகச்சிறந்த அந்த இளைஞன் என்னை கலங்கி எடுத்து விட்டானே. வீரர்கள் போற்றுவதற்குரியவன். இப்படிப்பட்ட வீரன் எனக்கு மருமகனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு பெண் குழந்தையும் இல்லையே. இப்படி பல சிந்தனைகளுடன் நடந்தவனின் கால்கள் திசை மாறின. நாட்டுக்கு போக வேண்டிய அவன் கங்கை கரைக்கு சென்றான். அங்கே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த ரிஷிய சிருங்கர், உபயாஜர், யாஜர் ஆகிய முனிவர்களை சந்தித்தான். இவர்களில் உபயாஜரிடமும் தனக்கு குழந்தை இல்லாத நிலையை எடுத்து சொன்னான். அவன் மீது அவர்கள் இரக்கம் கொண்டனர். மன்னா, நீ புத்திரகாமேஷ்டி யாகம் செய். யாகத்தை நாங்களே வெற்றிகரமாக நடத்தி தருகிறோம். யாகத்தின் அவிசை உன் மனைவியிடம் கொடுப்போம். அதை அவள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டு விட்டால் உனக்கு பிள்ளை பாக்கியம் உறுதி என்றனர். துருபதன் அவர்களிடம் ஆசி பெற்று நாடு திரும்பினான். அந்த தர்மனை நான் விரட்டி விடுகிறேன் என சவால் விட்டான். திருதராஷ்டிரன் கடகடவென சிரித்தான். தந்தையே, நீங்கள் சிரிப்பது எனக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. இது உங்களுக்கு சொந்தமான பூமி. இந்த பூமியை பாண்டவர்களின் வசம் ஒப்படைப்பதில் எந்த நியாயமும் இல்லை. தர்மன் முன்பு போல இப்போது இல்லை. அவனது தம்பிமார்கள் அகங்காரம் பிடித்து அலைகின்றனர். அவர்களால் எனக்கு இப்போது அரசாங்கத்தில் செல்வாக்கு இல்லை. பெருமை மிகவும் குறைந்துவிட்டது. எனவே இந்த ராஜ்யத்திற்கு என்னை யுவராஜா ஆக்குவதே முறையானது என்றான் துரியோதனன். துரியோதனன் தன் நிலையை தானே குறைத்து சொன்னது திருதராஷ்டிரனுக்கு அவமானமாக இருந்தது. தம்பி புத்திரர்கள் பெருமையில் மேலோங்கி இருப்பதை தானே ஒப்புக்கொண்ட தன் மகனை பற்றி அவன் வருத்தப்பட்டான். இருப்பினும் அவன் மனு நீதி தவற விரும்பவில்லை. துரியோதனா, நீ நினைப்பது தவறு. இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமானது அல்ல. இது இறந்து போன என் தம்பி பாண்டுவுக்கு உரியது. எனவே அவனது பிள்ளைகள்தான் இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு உரிமை பெற்றவர்கள். அவர்கள் சிறியவர்களாக இருப்பதால் தம்பியின் ராஜ்யத்தை நான் பொறுப்பேற்று ஆண்டு வருகிறேன். சில காலம் நான் ஆண்டேன் என்பதற்காக ராஜ்யம் எனக்கு சொந்தம் என்று சொன்னால் பெரியோர்கள் பகிப்பார்கள். நீ ஆத்திரப்படுவதில் அர்த்தம் ஏதும் இல்லை. எனவே பாண்டவர்களை அனுசரித்து செல். தர்மம் ஆண்டால் என்ன, நீ ஆண்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். பாண்டவர்களுக்கு சொந்தமான இந்த பூமியை அவர்களோடு இணைந்து நீங்களும் ஆளுவதற்கு உரிமையுடையவர்கள்தான். ஆனால் தலைமை பொறுப்பு அவர்களிடம்தான் இருக்க வேண்டும். இதுதான் ராஜநீதி என்றான் திருதராஷ்டிரன். துரியோதனனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. தந்தையின் கருத்தை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்துவிட்டான். அப்பா, எனக்கு என் தம்பிமார்கள் இருக்கிறார்கள். மாமா சகுனி சிறந்த ஆலோசகராக இருக்கிறார். என் தாயின் சகோதரனான அவர் எப்போதும் என் நலத்தையே விரும்புகிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் மேல் என் நண்பன் கர்ணன் என் மீது உயிரையே வைத்திருக்கின்றான். இவர்களின் கருத்துப்படி இந்த நாடு எனக்கு தான் சொந்தம். அவர்களின் உதவியோடு இந்த நாட்டை நான் கைப்பற்றி விடுவேன். பாண்டவர்கள் என் ஜென்ம விரோதிகள். அந்த சிறுவர்களோடு நான் ஒருபோதும் சேரமாட்டேன். நீங்களாக எனக்கு பட்டம் சுட்டுகிறீர்களா, அல்லது நானாக எடுத்துக்கொள்ளட்டுமா? 99 பேரை தம்பிகளாக கொண்ட நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? அத்துடன் மிகப்பெரிய தம்பியாக என் நண்பன் கர்ணன் இருக்கிறான். அனைவருமே மாபெரும் வீரர்கள், எனக்காக உயிரையும் கொடுப்பவர்கள். பாண்டவர்களுடன் யுத்தம் செய்து நாட்டை எனக்கு வாங்கி கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு நிலைமை உருவாவதை விட நீங்களே பாண்டு புத்திரர்களிடம் நயமாக பேசி நாட்டை என்னிடம் வாங்கி கொடுங்கள்.
என சற்றும் நியாயம் இல்லாமல் அவன் பேசினான். திருதராஷ்டிரனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவனது மனம் அலைப்பாய்ந்தது. பீஷ்மரையும் தன் தம்பி விதுரையும் வர சொல்லி ஆள் அனுப்பினான். அவர்கள் அவசரமாக வந்து சேர்ந்தனர். ஆட்சி சூத்திரத்தில் சிறந்தவர்களே, நான் இப்போது சிக்கலான நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். நீதி பெரிதா, பாசம் பெரிதா என்ற கேள்விகள் என்னை வட்டமிடுகின்றன. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் அல்ல. ஏற்கனவே என் பிள்ளைகளுக்கும் என் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கொருவர் பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் பலசாலியான பீமனை கண்டால் என் மகன் துரியோதனனுக்கு அறவே பிடிப்பதில்லை. அர்ஜுனனின் வில் வீரம் கண்டு மற்ற பிள்ளைகள் கொதித்து போயிருக்கிறார்கள். என் தம்பி குமாரர்கள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் என்பதை நான் அறிவேன். என் பிள்ளைகள் என்பதற்காக துரியோதானிகளை நான் உயர்த்தி பேச விரும்பவில்லை. அதே நேரம் இந்த இருவரின் பகைமையையும் தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதற்கு உங்களின் ஆலோசனை வேண்டும். இப்போதைக்கு அவர்கள் சேர்ந்திருப்பது நல்லதல்ல. இரு தரப்பாரையும் பிரித்து வைக்க வேண்டும். நான் இப்படி செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனம் இருக்கிறதா என கேட்டான். பீஷ்மரும் விதுரரும் ஆலோசித்தார்கள். அவர்களுக்குள் திருதராஷ்டிரரின் நிலைமை நன்றாக புரிந்தது. இருவரும் திருதராஷ்டிரரிடம், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இளமை காலத்தில் இருந்தே போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக கௌரவர்கள் எங்கே சொல்லை கேட்கவே மாட்டார்கள். எனவே அவர்கள் மனம் போனபடி நடக்கட்டும். இது விஷயத்தில் எங்கள் முடிவை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் செய்துவிடுங்கள் என சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டனர். சிறந்த அரசியல் ஆலோசகர்களான பீஷ்மரும் விதுரருமே இப்பிரச்சனையை கைகழுவியதும் திருதராஷ்டிரருக்கு குழப்பம் இன்னும் அதிகமாகிவிட்டது. குழப்பத்தின் முடிவில் பிள்ளை பாசமே ஜெயித்தது. வஞ்சகம் செய்து தன் குழந்தைகளுக்காக நாடு சேர வேண்டும் என முடிவு செய்து விட்டான். துரியோதனனையும் தனது மந்திரி புரோசனனையும் அழைத்தான். சதி ஆலோசனை துவங்கியது. துரியோதனன் மிக மெதுவாக தன் தந்தையிடம், தந்தையே, பாண்டவர்களை எங்கோ ஒரு இடத்திற்கு அனுப்பி வைப்பதில் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து ராஜ்யத்தில் பங்கு கேட்பார்கள். எனவே நான் சொல்வதை கேளுங்கள். வாரணாவத நகரத்துக்கு அவர்களை அனுப்புங்கள். அவர்கள் அங்கே சென்றதும் அவர்களை நான் தீர்த்து கட்டி விடுகிறேன். பாண்டவர்கள் சாக வேண்டும். அப்போதுதான் எங்களால் நிம்மதியாக நாட்டை ஆள முடியும் என்றான். திருதராஷ்டிரனும் வேறு வகையின்றி இத்திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டான். மந்திரி புரோசனன் வாரணாவத நகரத்திற்கு புறப்பட்டான். பாண்டவர்களை அவன் நம்ப வைப்பதற்கு அந்நகரில் மாட மாளிகைகளை எழுப்பினான். இந்திரலோக தலைநகரான அமராவதி கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்குமா என்று பிறர் சொல்லும் அளவிற்கு பல இடங்களில் கோபுரைகளை கட்டினான். எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள், மாளிகைகளை சுற்றி சோலைகள் அமைத்தான். அந்த நகரம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு தர்மரை அழைத்தான் திருதராஷ்டிரன். தர்மரை வரவேற்பது போல் நடித்தான் திருதராஷ்டிரன். மகனே தர்மா, நீயும் உன் தம்பியாரும் தங்கியிருக்க வாரணாவத நகரத்தை புதுப்பித்து வைத்திருக்கிறேன். சிறிது காலம் நீ அங்கே சென்று உன் சகோதரர்களுடன் இரு. உங்களுக்கு உதவியாக என் மந்திரி புரோசனன் உங்களுடன் வருவான். அவன் இனி உங்களுக்கு அமைச்சர். அரசியல் விஷயங்களில் கை தேர்ந்தவன், ஆட்சி விவகாரங்களில் கண்டிப்பாக இருப்பவன் என்று சொல்லிவிட்டு அருகில் நின்ற புரோசனனிடம், புரோசனா, நீ இவர்களுடன் சென்று தங்கியிரு.
இவர்களது பகைவர்களை அழித்துவிடு. இந்த மண்ணை தர்மன் அரசாள வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய் என்று உத்தரவிட்டான். புரோசனன் தலை தாழ்த்தி உத்தரவை ஏற்றான். புரோசனனை திருதராஷ்டிரன் பாண்டவர்களுடன் அனுப்பி வைக்க காரணம் உண்டு. அவர்களுடன் சேர்ந்து அவர்களின் நம்பிக்கையை பெற்று ஐவரையும் கொலை செய்து விட வேண்டும். இது ஏற்கனவே திருதராஷ்டிரனால் புரோசனனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு நம்ம சேனலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களோட இந்த கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை நல்ல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.